ஃப்ரேம் ஒர்க்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஏன் கோரில் ரன் ஆக மாட்டேங்குது? இதே இது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, கோர்லேருந்து அதிக கொஸ்டின் வரும். ஃப்ரேம் ஒர்க்லேருந்து அவ்வளோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது ஏன்? என்ன காரணங்களுக்காக ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் லாஜிக்கில் கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ரெக்யர்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். அதை தாண்டி அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ண தேவையே இருக்காது. இதே இது கோரில் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குன்னு டைம் கன்சியூம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கும். கிளைண்ட்டு கொடுக்குற குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே உங்களால் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண முடியாமல் போகும். நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை உங்கள் டீமில் உள்ள எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். ஈவன் ஒரு நியூ டெவலப்பர் வந்தாங்கன்னா அதுக்குன்னு தனியாக டீச் பண்ண வேண்டியது. பட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது அப்படி இல்லை. குளோபலாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக வர டெவலப்பரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ், ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் அண்ட் டைமுக்குள்ளே உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ண முடியும். பட் இதே இது கோர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதனால் ஈஸியாக உங்கள் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணவே முடியாது. ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை அந்த கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கம்யூனிட்டியை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.